நான் வந்து துதி தோசை பண்ணலாம், அதாவது சுரக்காய் தோசை பண்ண போகிறேன். இங்கே சுரக்காய் தோசை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து துருவி வச்சுருக்கேன். இந்த இது சுரக்காயை துருவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இதோ ஒரு இது மாவு, அரிசி மாவு போடணும். இது அரிசி மாவு போடணும் இதில். அதுக்கப்புறம் இந்த இது பச்சை மிளகாயை போட்டுட்டு இந்த சுரக்காயை வந்து இதில் போடணும். அதில் போட்டுட்டு போட்டுனோம்னா இதை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கணும். கொஞ்சம் ஜலம் விடும். இது முதல்ல இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போடனாக்க உப்பு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு காய்ச்சுவோம். நறுக்க விடக்கூடாது. இந்த கொத்தமல்லியும் போட்டு, இந்த கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கணும். இல்லை போட்டுவிட்டு கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் ஜலத்தை விட்டு கரைச்சிக்கணும். சுரக்காய் இப்படியே பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி உப்பு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா உப்பெல்லாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி போட்டுக்கலாம். இது அரிசி மாவு மாத்திரம்தான் போடணும், வேறு ஒன்றும் போட வேண்டாம். இல்லை இதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இல்லை இப்போ வந்து கை இப்போது அடுப்பை ஏற்ற போகிறேன். அடுப்பை ஏற்றிவிட்டு தோசை காய்ஞ்ச உடனே இது வந்து எள்ளு போடணும். அதாவது இந்த எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகை போட்டுட்டு எண்ணெய் காஞ்சி வச்சா ஒவ்வொரு தோசைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னாக்கா இது வந்து கருக இது இதில் கொட்டக்கூடாது. அதனால கொட்டலாம். இதை கொட்டிடணுமா? இதை கொட்டிட்டு கொட்டிடணும். கடிச்சு போட்டிருக்கேன். இது வச்சுட்டோன்னே எள்ளு வச்சுட்டு இதை வந்து இப்போ வந்து அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும். சின்னதாக வச்சுட்டு சேர்க்கணும்னா இதை வந்து இப்போ அதில் ஊற்றணும்.
சின்னதாக சொன்னோம், இல்லைன்னாக்கா அடியில் தீஞ்சு போயிடும். நம்ம அடக்கி எண்ணெய் ஊற்றுற மாதிரியே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிவிட்டு மூடி வைக்கணும். எட்டை போட்டு கொத்து மூடணும். மூடிட்டு சின்னதாக்கணும். 5 நிமிஷம் வேக பார்த்துன்னு அதுக்கப்புறம் திருப்பினா போதும். ஆனால் முக்கியமாக என்னன்னாக்கா கவுத்து வச்சு அதை மூடி வேக விடணும். இல்லைனாக்கா வேக கொஞ்சம் கஷ்டம். இது வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு இன்னொரு தடவை மூடி வச்சாக்கா ரெண்டாக வெந்து போயிடும். அது ப்ரௌனாக இருக்கணும். இன்னும் நிறைய வேகணும். இப்போ தோசை பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை வந்து வேகணும்னு சொல்லிட்டு நான் இது வந்து இதை எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் வாய்க்கு ருச்சியாக இருக்கும், நல்லா இருக்கும். பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.